ஹாய் கைஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 4 மீடியம் சைஸ் தக்காளி, 10 ஊற வச்ச முந்திரி பருப்பு, கொத்தமல்லி ஸ்டெம்ஸ் கொஞ்சம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டரில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், மிளகாத்தூள், உப்பு போட்டு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை வகைகள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா 4 நிமிஷம் கொதித்த பிறகு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு வறுத்து வச்சிருக்க பன்னீர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு ஒரு கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.